அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பராப வருஷம் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இதில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராப வருஷம் ஏப்ரல் 14, 2026 செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. உங்களுடைய ராசி கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் தடைகள் இருக்கக்கூடியெல்லாம் இந்த வருஷம் அந்த தடையெல்லாம் விலகி நல்லா நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமச்சனி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டமச்சனி முடிஞ்ச ஒரு பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அதனால் பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். அவருடைய ஆசீர்வாதத்தினால மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், கட்டுக்கட்டாக பண வரவு உண்டு, உங்களுக்கு சொத்து யோகம் கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம கஷ்ட காலமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் முடிவுக்கு வரும். புதிய விஷயங்கள் நிறையா நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டங்களும் வரும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடகராசிக்கு ராசினன் சந்திரன்றதுனால பொதுவாக மனசில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஊற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம குடும்பத்தை பற்றியோ இல்லை நமக்கு நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றியோ மனசு பார்த்தாலும் ஏதானும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 8ஆவது வீட்டில் உங்களுக்கு பிறக்குது. அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆவது வீட்டில் இந்த வருஷம் பிறக்குது. 8ஆம் வீடு அப்படின்றதும் ஒரு பணபரம்னு சொல்லுவாங்க. பணபரத்தில் ஒரு ஸ்தானமும் 8ஆம் வீடு, 2ஆம் இடமும் பணபரம், 8ஆம் வீடும் பணபரம். அதனால் தடைப்பட்ட இதுவெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குரு பகவான் வேற ஜூன் வரைக்கும் உங்களுக்கு 12ஆவது வீட்டில் இருக்காங்க. அதனால் சுப செலவினங்கள், ஏன்னா விரயஸ்தானம் இல்லையா, அதனால் ஒரு சுப கிரகம் இல்லையா, அதனால் சுப செலவினங்கள், அதே நேரத்தில் சின்ன சின்ன கடன் வாங்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்கள் போனீங்கனாலே அந்த காலகட்டத்தில் நன்மையாக மாறிடும். ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்துக்கு ஜென்ம குருவாக வர்றாரு. உங்கள் ராசி அவருக்கு உச்ச வீடு. அதனால இந்த வருஷ கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிறைய பணப்புழக்கம் வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வாக்கெல்லாம் உயரும். அவர் பார்வை 5, 7, 9 இந்த 3 இடங்களில் இருக்கிறதுனால அக்டோபர்லேருந்து ஜனவரி 2025 வரைக்கும் அதிசாரமாக உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுடைய பேச்சு திறமை நல்லா வெளிப்படும். பெரிய தலைவர்கள், தொழிலதிபர்கள் இவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சனி பகவான் வேற உங்களுக்கு 9ஆவது வீட்டில் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதுசாக ஐடியாஸ் அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ராகு கேது உங்களுக்கு 2, 8 இருக்கிறதுனால புதுசாக பொறுப்புகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மேற்கொண்டு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டாம். கடன் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவைக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ராகு 7ஆவது வீட்டுக்கு பயிற்சி ஆனப்புறம் உங்களுடைய ஜென்மத்துக்கு கேதுவும் 7ல் ராகுவும் வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக உதவி கிடைக்கும், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் ஆண்டு, இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்கள் தடைகள்லாம் விலகி உங்களுக்கு செல்வ வளம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் ரீதியாக பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய முன்னேற்றமான வருஷமாக சொல்லலாம். வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய வாய்ப்பு, இல்லாட்டினா வேலை மாறினாலும் இப்போ இருக்கிறத காட்டிலும் அதிக சம்பளத்துக்கு போகிறது, இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய உழைப்பு எல்லாரும் பார்த்து
சூப்பராக பண்ணுறாருன்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு வந்து மற்றவங்களால் கவனிக்கப்படும். நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, இல்லாட்டினா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு அதிர்ஷ்டம், உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இல்லைன்னா புதிய அக்ரிமெண்ட் போடுறது, லாபம் அதிகரிக்கிறது, கட்டுக்கட்டாக பண உறவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வர வேண்டிய பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். சொத்து, வீடு, நிலம், நகை இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முதலீடுகள் வந்து நீங்கள் பண்ண முதலீட்டுக்கு ஏற்ற லாபமும் கிடைக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வருஷ கடைசியில் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம், குழந்தை பிறக்கிறது, இல்லை வீடு கட்டுறது, இது மாதிரி சுப செலவினங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சில பேர் பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிலேருந்து 7ஆவது வீட்டை பார்ப்பார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்பையும் சுப செலவினங்கள் வர்றதுனால உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுடைய அப்பா அம்மா இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் மன அழுத்தம், வயிறு தலைவலி, வயிற்று வலி, தலைவலி அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும் வர்றது தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், பயந்துக்க வேண்டாம். ஜூன்லேருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். உடற்பயிற்சி பண்ணணும், யோகா பண்ணணும், சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும். வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 வீட்டில் ராகுகேது இருக்கிறதுனால உங்களுக்கு வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உங்களுக்கு உயர்கல்வியில் நல்லா முன்னேற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான பிரயாணங்கள் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் லாபகரமாகவே இருக்கும். பொதுவாக இந்த டயத்தில் இந்த வருஷம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக இந்த வருஷத்தில் ஏப்ரல் மேல வந்து ஏன்னா 12 குரு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் வரும், பொறுமையாக இருக்கணும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பணம், தொழிலெலாம் முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2027 ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும், பணவரவுகள் நிறையா இருக்கும். பொதுவாக வந்து இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பெரிய கடன்கள் எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொறுப்புகள் வந்து தவிர்த்துருங்க. மேற்கொண்டு உங்களை பொறுப்புகள் வாங்கி உங்களை வந்து சிரமப்படுத்திக்காதீங்க. திடீர்னு முடிவெடுக்காமல் கவனமாக இருங்க. பொதுவாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முழுமையான பலன் கிடைக்கணும்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நவகிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு வெள்ளை கலரில் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இல்லாட்டினா ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்ல பலன் கொடுக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னா வெள்ளை கலர் தான். இல்லாட்டினா வந்து ஒரு வெளிர் நீலம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வெளிர் நீலம், பச்சை கலர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருஷம் நல்ல செல்வம் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. ஆனால் இதை வந்து பொறுமையாக உங்களுடைய உழைப்பை சரியாக பயன்படுத்தினா நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு வெற்றிகரமான வருஷமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரம் என்ன, கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.